Hi guys, welcome to JJ Mom's Lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி செலவே இல்லாமல் நம்ம எப்படி கார்டன் எப்படி செய்யலாம், எந்தெந்த பிளான்ட் வந்து நம்ம குச்சி வச்சா வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டிப் உங்களோட இருக்குது. எனக்கு இருக்கிற செடிகளில் உள்ள குச்சிகள் நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் நம்ம தூக்கி போடுற பொருளை நம்ம எப்படி உரமாக்கலாம், ஊட்டச்சத்தாக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழம், நான் அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்கிறேன். வாழைப்பழத்தை இந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டிங் பண்ணி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஊறிடும். நம்மளுக்கு நிறையா வாழைப்பழம் இருக்கிறனால நம்ம வந்து நல்லா பெரிய ஒரு ஜக்கில் ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதை நல்லா 3 நாள் சென்று அதை அரைச்சி பெரிய வாளியில் 10 லிட்டர் வாளியில் நல்லா கலந்து கண்டுகளுக்கு ஊட்டச்சத்து கொடுத்துட வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பூக்கும், இலைகள் இல்லைன்னா நல்லா இலை வரும். நம்ம செடிகளுக்கு சரியான ஊட்டச்சத்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். நம்ம புளிச்ச மரம் தூக்கி தான் போடுவோம், இல்லைன்னா டைரெக்டாக செடிக்கு ஊற்றினால செடி செத்து போயிடும். தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. புளிச்ச மோரை நீங்கள் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுக்கு வந்து ஊட்டச்சத்தாக கொடுங்க. ஆனால் கண்டிப்பான முறையில் தண்ணியை மிக்ஸ் பண்ணணும். நல்லா நம்மளுக்கு தயிர் வந்து 1 மடங்கு இருந்துச்சுன்னா 4 மடங்கு தண்ணி ஊற்றி நீங்கள் கண்டுகளுக்கு கொடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து காஃபி போத்தல் அதெல்லாம் நம்ம கழுவும் போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கையில் நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து தண்ணி ஊற்றி பேசனில் வெளியே ஊற்றிடாமல் கண்டுகளுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கண்டுகளுக்கு வந்து என்னென்னா பூக்கள் வந்து நல்லா கலராக நல்லா அழகாக வரும். அதுக்கு தான். இப்போ வாங்க அடுத்த இதை பார்ப்போம். அப்புறம் நம்ம வந்து குக்கர் கழுவுற சோத்து தண்ணி அதெல்லாம் கொஞ்சம் புளிக்க வச்சு நம்ம எப்படி கல்லணை தண்ணி ஊற்றுவோம் அந்த மாதிரி இதையும் சேர்த்து ஊற வச்சு கண்டுகளுக்கு கொடுங்க. உங்கள் கண்டுகளுக்கு நல்லா ஊட்டச்சத்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய், வெங்காயம் இதெல்லாம் ஊற வைப்போம்ல. வெண்டைக்காய் எப்படியும் வாரத்துக்கு 1 நாள் 2 நாளைக்கு நம்ம வந்து பிரட்டுவோம். அப்போ நீங்கள் வந்து இதை ஊற வச்சு மறுநாளைக்கு எப்படி பார்த்தாலும் 2 நாள் ஊறணும். ஊறின பிறகு நீங்கள் வந்து அதை வடிகட்டி 1 மடங்கு லிக்யூட்டுக்கு வந்து 3 மடங்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஒரு 50 மில்லி ஒரு செடி சின்ன செடிக்கு கொடுங்க. உங்கள் கண்டுகள் நல்லா ஊட்டச்சத்து. கண்டிப்பாக இந்த வெண்டைக்காயெல்லாம் இருந்தால் தூக்கி போடாமல் நம்ம வந்து லிக்யூட்டாக நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகளுக்கு நல்லா வைட்டமின் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டுகளுக்கு சின்ன கப்பில் ஒரு கப்பு குட்டி கப்பில் இருந்துச்சுன்னா ஒரு கப்பு கொடுங்க. இல்லைன்னா 1 கப்பை வந்து 4 இது கொடுங்க. இது வந்து கேரட் இதெல்லாம் ஜூஸ் போட்டு அந்த தண்ணி பழ ஜூஸோட தண்ணி, அந்த பழ ஜூஸ் போட்டு அந்த தூள்லாம் இருக்கணும், அதை தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து செடிகளுக்கு கொடுங்க. அப்புறம் இப்போ நம்ம ஃப்ரீ ஜாடிகள் பார்ப்போம். இந்த மாதிரி எண்ணெய் தொம்பு இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் தொம்பு என்ன செய்யுங்க, அழகாக அந்த இதை கட்டிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி யோகட்டோடது என்ன டப்பாவாக இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா அதில் ஓட்டை போட்டு மண்ணை போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாடிகள் வாங்குகிற காசு வந்து மிச்சம், வெயிலுக்கு நல்லா தாங்கும். இந்த மாதிரி போத்தலாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணி கீழே வைக்கிற பிளான்ட் கூட நீங்கள் வச்சுக்கிறலாம். அது உங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வெயிலுக்கு வந்து நல்லா தாங்கும், நம்மளுக்கு வந்து வீணாலாம் போகாது. இந்த மாதிரி குத்தி கூட வைக்கலாம். ஆனால் நான் குத்தி வச்சு நம்ம இடத்துல ஒரே மழை, அதனால் நம்மளுக்கு அதெல்லாம் வரலை. இப்போ தான் புதினா வந்திருக்கு. எண்ணெய் 5 லிட்டர் எண்ணெய் அந்த மூடிக்கு அந்த உரத்தோடு அப்படியே கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஓட்டை நெருப்பு வச்சு நீங்கள் காட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகான பாசு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அழகான ஜாடி வந்துடும். இந்த மாதிரி இப்படி கத்தாழை செடி, வெண்டி செடி, கத்திரி செடி, கொஞ்சம் மட்டமான செடிகள் ஃபுல்லாக எல்லாமே வைக்கலாம். வெயிலுக்கு நல்லா தாங்கும். நீங்கள் எப்படியாப்பட்ட வெயிலுக்கு இது நல்லா தாங்கும். இதெல்லாம் ஒரே ஒரு இலை வச்சுனாலே உங்களுக்கு அந்த செடியெலாம் வந்துடும். இதெல்லாம் வந்து பழைய டப்பாக்கள். நான் வந்து கண்டுகள் போட்டு வைப்பேன் சமயத்தில். அப்புறம் மண்ணில் ஊண்டிடுவேன், அந்த மாதிரி செய்வேன். இந்த மாதிரி போத்தலுக, பீங்காங்கிற சோப்போட டப்பாக்கள் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி மூடியில் வந்து ஓட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா ஏதாவது லிக்யூட்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஊற்றலாம். இதெல்லாம் சும்மா வந்து பிஸ்கட்டுகள் இதில் வாங்குகிற டப்பாக்கள் தான். இதெல்லாம் ஒரு இலை வச்சாலே நம்மளுக்கு வந்து சுருக்காகவே கண்டு வந்துடும். இந்த மாதிரி போத்தலில் வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே வைக்கிற பிளான்ட்டுக்கு கொஞ்சம் சின்ன பிளான்ட் வளர்க்கலாம், நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறம் இதெல்லாம் வந்து சோயா சாஸோட போத்தல் தான். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறலாம். என்ன போத்தல் உங்களுக்கு இருக்கோ அதை கட்டிங் பண்ணி நீங்கள் கீழே ஓட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வந்துடும். ஜாடி வாங்க வேண்டியதில்லை, பாசு வாங்க வேண்டியதில்லை. இதெல்லாம் பெயிண்ட் வலி நல்லா நல்லா ஓட்டை போட்டிங்கன்னா பெரிய பெரிய மரங்களே வளர்க்கலாம். என்ன மரம் வேணுமோ நீங்கள் நல்லா மண் கலவை கலந்து வைக்கலாம். இதெல்லாம் சின்ன டப்பாக்கள். நான் வந்து வெண்டி விதைகள் போடுவேன். ஏதாவது விதைகள் போட்டு பெருசாக வந்தப்பறம் அதுக்கப்புறம் மண்ணில் வைப்பேன். இந்த மாதிரி வச்சுக்கிறது. இந்த மாதிரி எண்ணெய் தோம்புலாம் இருந்துச்சு அப்படின்ட்டா நீங்கள் எண்ணெய்க்கெல்லாம் இருந்து இந்த மாதிரி கட்டிங் பண்ணி கீழே ஓட்டை போட்டு வச்சு உங்களுக்கு யூஸாக இருக்கும். இது பாருங்கள், சின்ன இது தான் விதை போட்டது, டொரியன் விதை போட்டது. இப்போ நம்ம நல்லா பெருசாக பண்ண போகிற வாளியில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வளரும். அதுக்கு தான் நம்ம வந்து சின்ன டப்பா இருந்துச்சுன்னா நம்ம இப்படி விதை போட்டு வச்சுக்கிறலாம். ஆனால் மண்ணில் வைக்கக்கூடாது, ஏதாவது பலகை மேலே வைக்கணும்.
நம்ம ஏன் மண்ணில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு கீழே வந்து வேர் விழுந்துடும். அதனால மண்ணில் வைக்கக்கூடாது. நம்ம வந்து ஏதாவது பலகை மேலேயே, கட்டை மேலேயே, கல் மேலேயே வச்சிடணும். அப்போ நம்ம உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் வந்து பயிரிடலாம். அதுக்கு தான் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து குச்சிகளை வச்சு என்னென்ன செடி வரும். என்னட்ட இருக்கிற செடியில் இவ்வளோ செடி வந்து உங்களுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க. எல்லாமே குச்சி வச்சா வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி செடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் காசு கொடுத்து வாங்காமல் உங்கள் ஃப்ரெண்டு வீட்லேயும் உங்கள் சொந்தக்கார வீட்லேயும் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு ஒரு குச்சி வாங்கிட்டு வந்து நடுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீ கார்டனை நீங்கள் உற்பத்தி பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களே. பெரிய மரத்துலேருந்து சின்ன செடியிலேருந்து எல்லாமே உற்பத்தி பண்ணிடலாம். இந்த மாதிரி கட்டிங் பண்ணி போடுறத நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தூக்கி குப்பையில் தான் போடுவோம். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து கார்டன் உற்பத்தி பண்ணலாம். கண்டிப்பாக செஞ்சு பலன் பெறுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ என்கிட்ட இருக்கிற செடி கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கு எவ்வளோ செடிகள் குச்சி வச்சா வருது நீங்களே பார்த்தீங்கல்ல. கண்டிப்பாக இதெல்லாம் இனிமேல் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணிடாமல் உங்களுக்கு குச்சிகள் இலைகள் கிடச்சிச்சின்னா நட்டு வச்சு பலன் பெறுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.